ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன். இதோட எபிசோடு 12. எபிசோடு 11 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை அடித்து உடச்சிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆள் தன்னோட அப்பாவோட டெத்துக்கு அப்புறம் இதை வச்சு அவனுங்களை மிரட்ட செம ஸ்கெட்சு போடுறான். ஒரு டிவைன் ஸ்டார் நைட்டு வரதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. அதனால் ஃப்யூச்சரில் வரப்போகிற கஷ்டமான சுச்சுவேஷனை மாற்ற ஒரு மாஸ்டர் மைண்ட் நெகோஷியேட்டராக மாற நம்மளால பிளான் பண்ணுறான். ஜீலிஸும் இப்படி பண்ணலாம்னு கீரன் சொல்ல ரன் ஹேண்டல்ஸ் மாதிரி அவங்களால பண்ண முடியாதுன்னு நம்மளால நம்புகிறான். அடுத்த லீடர் சரியில்லைனா கிளானை விட்டு போய் தனியாக நின்று ஜீலிஸை காலி பண்ணுவேன்னு கெத்தா சொல்கிறான். நம்மளோட மாஸ்டர் பிளான் கீரனுக்கு செம்ம இம்ப்ரெசிவ். மற்ற பசங்க ஃபியூச்சரை பற்றி பேசவே பயப்படுறப்ப நம்மளால பக்காவாக கால்குலேட் பண்ணி பேசுகிறான். லூனா, மேரி, டயஸ் 3 பேரோட ஸ்ட்ரென்த்தும் நம்மால்கிட்ட இருக்குன்னு கீரன் நினைக்கிறாரு. மேட்ரியாக் பதவியில் ரொம்ப நாள் இருக்க முடியாது, அதுக்குள்ள நம்மால் பெரிய ரேங்க் வருவானான்னு யோசிக்கிறாரு. பார்ட்டி முடிஞ்சதும் நம்மால்கிட்ட ஒரு முக்கியமான மேட்டரை பற்றி தனியாக பேசணும்னு கீரன் பிளான் பண்ணுறாரு. அது கண்டிப்பாக ரிசர்வ் ஃப்ளாக் ஃபியரர்ஸ் போஸ்ட்டு தான்னு நம்மால் கான்ஃபிடென்ஸாக வெயிட் பண்ணுறான். அப்போ வேலைக்காரன் ஓடி வந்து நம்ம கூப்பிடாமலே சில கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்ல அது ஜீலிஸ் தானே கீரனுக்கு உடனே புரிஞ்சிருது. 5 எக்ஸிலியஸும் மைனர் லீடரும் வராங்க. மற்றவங்களை விட்ட கீரன் ஆண்ட்ரேவை மட்டும் தடுத்து நிறுத்துறாரு. ஜீலிஸ் லீடரை அப்பா இப்படி அசிங்கப்படுத்துறது நம்ம ஆளுக்கு ஷாக்காக இருந்தாலும் அது செம்ம ஸ்மார்ட் மூவ்னு ஒத்துக்கிறான். கீரன் ஆர்டரை மீறி ஆண்ட்ரே உள்ளே வந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடும். உயிரோடு இருக்க அவனுங்க பேச்சை கேட்டுதான் ஆகணும். ரன் ஹேண்டல் சீஃபா கீரன் கெஸ்ட்டை வெல்கம் பண்ணி நம்ம ஆளோட இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டாடுற பார்ட்டின்னு கெத்தாக சொல்கிறாரு. அந்த கெஸ்ட் எல்லாரும் நம்ம ஆளோட சக்ஸஸை செம்மையாக புகழ்கிறாங்க. இந்த பார்ட்டியில் 2 ரூல்ஸு தான் கீரன் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு, அரீனாவில் குடிச்சிட்டு சண்டை போடலாம். தோத்தவன் தோல்வியை ஒத்துக்கிட்டா மன்னிப்பு உண்டு. ஏன்னா இது ஜஸ்ட் பார்ட்டி தான். 1000 எனிமீஸை ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்கிறதால கிளானோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனால் அரீனாவில் யார் வேணாலும் யார் கூட வேணாலும் மோதிக்கலாம், அது அவங்க இஷ்டம். பகையை தீர்த்து கைது செம்ம சான்ஸு. இவனுங்க சண்டைக்காகவே பிறந்த பைத்தியக்கார கிளான் போலன்னு நம்மளே நினைக்கிறான். தைரியம் இருந்தால் ஃபைட்டுக்கு கூப்பிட்ற பவர்ஃபுல்லான ஆளுங்க கூட மட்டும் மாசாக ஃபைட் பண்ணுன்னு சீரன் சொல்கிறான். சீரன் செம்ம சீரியஸாக சொல்கிறாரு. ஒரு ஃபைட்டில் தோத்தா கூட கொடுத்த எல்லா பவரும் பறிக்கப்படும்னு. ரிஸ்க்கு ரொம்ப அதிகம். பாஸ்ட் லைஃப்பில் அப்பா கிட்ட பேசக்கூட தகுதி இல்லாத நம்ம ஆள் இப்போ அவரோட செம்ம க்ளோஸ் ஆகிட்டான். இருந்தாலும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஆளுக்கு இஷ்டமே இல்லை. அப்பாவையே ஓவர்டேக் பண்ணணுங்கிறது தான் நம்ம ஆளோட கோல். நம்ம ஆள் பார்ட்டியில் ஜாயின் பண்ண டோனா ட்வின்ஸ் நம்மளாலேயே சுற்றி வந்து பில்டப் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க அட்டென்ஷனை திருட சீன் போடுறாங்கன்னு நம்ம ஆளுக்கு தெரியும். கென் கிளானோட ஃபஸ்ட்டு ஃப்ளாக் பிரர் நம்ம ஆளை பாராட்ட டோனோ ட்வின்ஸ் எஸ்கேப் ஆகுறாங்க. நம்ம ஆளு கென்னை ஹீரோ மாதிரி பெருமையாக பார்க்குறான். இப்போ உகார்னு ஒருத்தன் வந்து நம்ம ஆளை அசிங்கப்படுத்துகிறான். ஆனால் நம்ம ஆளு கடுப்பாகாமல் செம்மக்குள்ளாக ஹேண்டில் பண்ணுறான். நம்ம ஆள் மரியாதை இல்லாமல் நடப்பதா அவன் திமுறா பேச தான் செஞ்சதுக்கு கெத்தாக ரிப்ளை பண்ணுறான். நம்ம ஆளு கிளானோட ஃப்ளாக் பிரியர்ஸ் நம்ம ஆளை மரியாதையாக நடத்த யாருன்னே தெரியாத இவன் வந்து ஓவராக சீன் போடுறான். தான் வழியை போய் வம்புல மாற்றோன்னு புரிஞ்சதும் அவன் சொன்னபடியே மன்னிப்பு கேட்டுட்டு பின்னாடி போகிறான். நம்ம ஆளு அவனை மன்னிச்சு விட்டுறான். அப்போ வந்த லூனா எப்போ பாரு எனிமீஸை உருவாக்குறியன்னு நம்மளால கலாய்க்கிறா. ஒருவேளை அவன் சண்டைக்கு கூப்பிட்டுருந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்குறா. ஆனால் இது நம்ம ஆளுக்கு ஒரு மேட்டராகவே தெரியல. அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடியே டூகோ கிளான் லீடர் வந்து அவனை தடுத்து நிறுத்திடுவான்னு நம்மளால செம்மையாக கால்குலேட் பண்ணி வச்சுருக்கான். நம்ம ஆளோட இந்த ஸ்மார்ட்டான மூவ் லூனாவுக்கு செம்ம இம்ப்ரெசிவாக இருக்குது. ஃபேமிலியில் சர்வைவ் ஆகணும்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். ஏன்னா ரொம்ப சேஃபான கேசிலேயே தன்னை காலி பண்ண அவனுங்க ஸ்கெட்சு போட்டாங்க. லூனா தன்னை கொல்ல ஆள் அனுப்புனது யாருன்னு தெரிஞ்சுக்க க்யூரியஸாக இருக்கா. அவளுக்கு பார்ட்டி செட் ஆகாதுன்னு கிளம்ப பிளான் பண்ணி நம்ம ஆளை கலாய்க்கிறா. கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஆள் மேலே இருக்கிற பாசத்தில் லூனா நம்ம ஆளை அன்பாக கட்டி பிடிச்சி வழி அனுப்புறா. ஹேண்டல் கிளானோட லெஜெண்டரி ஒயிட் வேல் லூனா நம்ம ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுறத பார்த்தா எவனும் நம்ம ஆளை நெருங்க மாட்டான். இதை பார்த்து சில பேருக்கு செம்ம வைத்தறிச்சல். புபாரா லூனாவோட வெறித்தனமான ஃபேனா அவ பின்னாடியே சுத்துறான். லூசு பயலை பார்த்து பிசேக்குக்கு செம்ம கடுப்பாகுது. ஆனால் சிஸ்டர் மார்ஜிலா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறா. பார்ட்டியில் சுற்றுறது நம்மளுக்கு செம்ம டயர்டாக இருக்குது. ஜிஃபால் இன்ட்ரடியூசருக்கு என்ன ஆச்சுன்னு யோசிக்கும் போது சிரஸின் டோர்மாவை நம்மால் பார்க்குறான். ஏற்கனவே நம்மளால் எங்கேயோ பார்த்த மாதிரி அவள் செம்ம கெத்தாக வந்து பேசுகிறா. ஆனால் நம்மால் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சூப்பராக நடிக்கிறான். இந்த சின்ன வயசுலேயே அவன் 5 ஸ்டார் ரேங்க் வந்ததை நினச்சி நம்மால் செம்மையாக புகழ்றான். நம்மால் அவளை புகழ்ந்து சீக்ரெட் பேலஸ் நோபுலாக செம்மையாக பண்ணுறான்னு சொல்கிறான். நீ நிறைய எனிமீஸை சம்பாதிச்சிட்டேன்னு அவன் நக்கலாக கலாய்க்க நம்மால் கூலாக ஒத்துக்கிறான்.
மாமி ஏரியாவுக்கு போனப்ப தன்னோட ஐடென்டிட்டி அவளுக்கு தெரியும்னு நம்ம ஆளுக்கு புரியுது. உன்னோட இன்ஜுரி இப்ப சரியாயிடுச்சான்னு அவ ஷார்ப்பா மேட்டருக்கு வரா. நம்ம ஆளு நக்கலா சிரிச்சுக்கிட்டு ஆமா ஞாபகம் இருக்குன்னு கெத்தா சொல்றான். அன்னைக்கு தன்னை அட்டாக் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்க சிரஸ் கியூரியஸா இருக்கா. ஆனா அந்த சோர்சரஸை காணோம். ஆளோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி மேல இப்ப அவளுக்கு செம டவுட் வருது. ஆனால் அன்ஹேண்டல் பேரை வச்சு மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுன்னு நம்மால சமாளிக்கிறான். நம்மால வெளியே இருந்து ஒரு சோர்சரஸை செட்டப் பண்ணி இந்த வேலையை செஞ்சிருப்பான்னு அவன் நினைக்கிறா. சிரஸ் அவகிட்ட உண்மையை சொல்லியே ஆகணும்னு செம பிடிவாதமா இருக்கா. உண்மையை தெரிஞ்சுக்க அவ வெறியா இருக்கா. ஆனா நம்மால காட்ஸை தான் டார்கெட் பண்ணான்னு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கா. நான் ரொம்ப நல்லவனு நம்மால டிராமாவை கண்டினியூ பண்ண அவ ஏற்கனவே கெஸ் பண்ணபடி நம்மால அசிங்கப்படுத்த நேரா டியூயலுக்கு கூப்பிடுறா. என்னை விட வீக்கான ஆளுங்க கூட நான் சண்டை போட மாட்டேன்னு நம்மால செம மாசா கவுண்டர் கொடுக்குறான். ஆனால் அவள் கூப்பிட்டதால ஃபைட் பண்ண ரெடியாக இருக்கான். நம்மளால சும்மா ரோஸ்ட் பண்ணியே சாவடிப்பான் போல. டூயலுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது. ஃபைட் பண்ண 2 ஸ்குவாடு வேணும்னு நம்மால கேட்குறான். இப்போதைக்கு அரீனா லாக் ஆகியிருக்கு. எல்லாரும் முன்னாடி அவன் அசிங்கப்பட்டு தோற்று போகக்கூடாதுன்னு நம்மாலே நினைக்கிறான். ஃபைட்டில் ஜெயிச்சா மிஷனை பற்றின எல்லா உண்மையும் நம்மளால சொல்லிடுவான்னு சிரஸ் செம்ம கான்ஃபிடென்ஸாக இருக்கா. ஆனால் நம்மளால ஒரு கண்டிஷன் போடுறான். நான் ஜெயிச்சா மாம் ஏரியாவில் நடந்ததை பற்றி நீ யார்கிட்டையும் வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். நம்மால் மாசா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் இன்டோர்மா பிளட் லைனோட அந்த ஸ்பெஷல் பவரை பார்த்து நம்மால் ஷாக் ஆகுறான். சிரஸ் தன்னோட பவர்ஃபுல் மூவ்ஸை வெளியெடுக்கிறா. ஃபைட் இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஃபேமிலியே தான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறதால கிளானோட சீக்ரெட் மூவ்ஸை கற்றுக்க முடியலேன்னு நம்மால் ஃபீல் பண்ணுறான். சிரஸ் செம்ம ஹெவியாக அட்டாக் பண்ண அவளோட ஒவ்வொரு மூவையும் நம்மால் கவுண்டர் பண்ணுறதை பார்த்து அவளுக்கே ஷாக்கு. இருந்தாலும் தன்னோட ஸ்வாட் ஆஃப் ஐஸ் பவரை வச்சு ஜெயிச்சிடுவோன்னு நம்புறா. மாசான கவுண்டர் அட்டாக் கொடுத்து நம்மால காலி பண்ண அவ வெயிட் பண்றா. சிரஸ் ஒரு தரமான ஃபைட்டர்னு நம்மால ஒத்துக்கிறான். அவ ஏதோ சீக்ரெட் மூவ் யூஸ் பண்ண போறான்னு கெஸ் பண்ணிடுறான். கரெக்டான டைம் வரும்போது தன்னோட சீக்ரெட் மூவை வச்சு அவளுக்கு செக் வைக்க நம்மால பிளான் பண்ணுறான். ஆன்சியன்ட் லைப்ரரியில் கற்றுக்கிட்ட நாலேஜை வச்சு நம்மால யாருக்கும் தெரியாமல் ஒரு பயங்கரமான வெப்பனை ரெடி பண்ணி வச்சிருக்கான். சிரஸ் ஃபைனலாக ஸ்வாட் ஆஃப் சி ஐஸோட 3வது மூவை ஆக்டிவேட் பண்ணுறா. அந்த ஸ்னோ அட்டாக் ஒரு ஷார்ப்பான ஆரா பவரோட நம்மால் அட்டாக் பண்ணுது. ஆனால் நம்மால் அவன் மூஞ்சிக்கு நேராக செம்மகத்தாக சிரிக்கிறான். நம்மால் ஸ்வாடால் அந்த ஸ்னோ அட்டாக்கை 2ஆக கிழிச்சு எறிகிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.